T-minus 5, 4, 3, 2, 1. Booster ignition and liftoff of hoisting harmony to the heavens and opening new gateways for international science. Discovery has cleared the tower. Houston now controlling. Roger, Discovery. Discovery's roll maneuver is complete. It's now in a heads-down position on track for its flight to the International Space Station. வணக்கம். இந்தியா நிலவுக்கு ராக்கெட் அனுப்பி சந்திராயன் 3 ப்ராஜெக்டை மிக வெற்றிகரமாக நிகழ்த்தியிருக்காங்க. இஸ்ரோவோட அடுத்த முயற்சி நிலவுக்கு மனிதனை அனுப்புறதா தான் இருக்கும். சரி, ஒருவேளை நிலவுக்கு மனிதர்கள் போகிறது வர்றது அப்படிங்கிற சம்பவங்கள் ரொம்ப யதார்த்தமாக ஆகி போச்சுன்னா நிச்சயமாக வாய்த்துக்கு உணவு வேணும், இல்லைனா குடிக்க ஒரு டீயாவது வேணும் இல்லையா? சரி, வாங்க ஒரு சுவாரஸ்யமான இந்த தகவலுக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்த நிறைய பேர் சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். தொழில் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு என்ன ஏதாவது ஒரு டீ கடை வச்சாவது பழச்சிப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம். இதுவே வேலைன்னு வரும்பொழுது எங்கேயாவது ஒரு டீ கடையில் டீ கிளாஸ் கழுவுற வேலை கூடவா கிடைக்காம போயிடும், இப்படி சொல்லியும் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். உண்மை என்ன தெரியுமா? பிஸ்னஸ்ன்னு வரும்பொழுது நிச்சயமான நிரந்தரமான லாபம் தரக்கூடிய வெகு சில தொழில்களில் இந்த டீ கடையும் ஒன்று. நிச்சய லாபம் வரும்பொழுது அங்கே வேலை மட்டும் கிடைக்காம போயிடுமா என்ன? டீ கடை எம்ப்ளாயீஸ்க்கு எப்போவுமே லே ஆஃப் கிடையாதுங்க. சரிங்க, இவ்வளோ லாபம் தரக்கூடிய பிஸ்னஸை எதுக்கு நிறைய பேர் ஃப்ரான்ச்சைஸி எடுத்து பண்ணணும்? உங்களுக்கு ஒரு டீ கடை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, எவ்வளோ முதலீடு தேவை, இதில் லாப மார்ஜின் என்ன, அதே சமயம் ஃப்ரான்ச்சைஸி எடுத்து பண்ணுறதால உங்களுக்கு ஏற்படுற நஷ்டம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி விரிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எந்த ஒரு பிஸ்னஸையும் அதில் கிடைக்கிற லாபத்தை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று, கமிஷன் பேஸ்டு பிஸ்னஸ் லாபம். அதாவது உங்களுக்கு அந்த பிஸ்னஸ்லேருந்து எவ்வளோ கமிஷன் கிடைக்குதோ அந்த அளவுக்கு தான் உங்களோட லாபமும் இருக்கும். அங்கே உங்களோட சேல்ஸ் வால்யூம் குறைவாக கூட இருக்கலாம், ஆனால் கமிஷன் அதிகமாக இருக்கும். இன்னொன்று, வால்யூம் பேஸ்டு பிஸ்னஸ் லாபம். அதாவது உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பொருள் நிறைய விற்குதோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட லாபத்தையும் கணக்கிட முடியும். அந்த மார்ஜின், அதாவது அங்கே கமிஷன் உங்களுக்கு குறைவாக கூட இருக்கலாம், ஆனால் சேல்ஸ் வால்யூம் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸில் ஒரு பொருளை விற்றா உங்களுக்கு 100 ரூபாய் லாபம் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 10 பொருளை விற்றா உங்களுக்கு அன்னைக்கு 1000 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கும். இது ஒரு கமிஷன் பேஸ்டு பிஸ்னஸ்க்கான உதாரணம். இதுவே ஒரு பொருளை விற்றா உங்களுக்கு 5 ரூபாய் லாபம் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் 200 பொருளை விற்றா தான் உங்களுக்கு 1000 ரூபாய் லாபம் கிடைக்கும். இது வால்யூம் பேஸ்டு பிஸ்னஸ்க்கான ஒரு உதாரணம். இந்த 2 பிஸ்னஸ்லையும் ஒரு நாளோட லாபம் 1000 ரூபாய், ஆனால் சேல்ஸ் வால்யூம் அதோட நம்பர்ஸ் வித்தியாசப்படும். 10 பொருள் விற்கிறது ஈஸி, ஆனால் 200 பொருள் விற்கிறது கஷ்டம் அப்படின்னு வெறும் நம்பர்ஸை வச்சு முடிவுக்கு வந்துடாதீங்க. இப்போ நீங்கள் வாட்ச், அதாவது கை கடிகாரம் விற்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு வாட்ச் விற்றா உங்களுக்கு 100 ரூபாய் லாபம்னு வச்சுப்போம். உங்களால் ஒரு நாளைக்கு 10 வாட்ச் விற்க முடியுமா? நிச்சயமாக முடியலாம். அதையே ஒரு நாளைக்கு 10ன்னு 10 நாளைக்கு தொடர்ச்சியாக விற்க முடியுமா? ஓரளவுக்கு முடியலாம். ஒரு மாதம் யோசித்து தான் சொல்ல முடியும். இல்லைனா உங்களோட மார்க்கெட்டிங் யுத்தியை நீங்கள் மேம்படுத்தணும், கொஞ்சம் விளம்பரப்படுத்தணும், புது புது மாடல் வாட்சிகளை வாங்கி வைக்கணும். இப்படி உங்களோட வியாபார யுத்திகளை நீங்கள் மேம்படுத்திக்கிட்டே போகணும். சரி, இதுவே ஒரு கிளாஸ் டீ விற்றா உங்களுக்கு 5 ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். ஒரு நாளைக்கு 200 டீ விற்றா உங்களோட லாபம் 1000 ரூபாய். மறுநாளும் உங்களால் 200 டீ விற்க முடியுமா? நிச்சயமாக முடியும். ஒரு மாதம், 6 மாதம் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த தொழிலில் உங்களோட எஃபர்ட்டை போட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட அடுத்த பிரான்ச்சை கூட ஓப்பன் பண்ணிடலாம்.
உங்களுக்கு தொடர்ச்சியாக வருமானம் வரக்கூடிய ஒரு எளிதான பிஸ்னஸ்னால் அது டீ கடை பிஸ்னஸ் தான். சரி, இந்த பிஸ்னஸ்க்கு மார்க்கெட்டிங் தேவையில்லையான்னு கேட்டிங்கன்னா, டீ கடை மாதிரியான தொழில்களுக்கு எப்போவுமே ப்ரீ லான்ச் மார்க்கெட் சர்வே அண்ட் அனாலிசிஸ் தாங்க ரொம்ப முக்கியம். அது என்ன ப்ரீ லான்ச் மார்க்கெட் அனாலிசிஸ்ன்னு கேட்குறீங்களா? ஒரு டீ கடையை வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எந்த ஏரியாவில் எந்த இடத்துல உங்கள் டீ கடையை வைக்க போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டாலே உங்களுக்கு 75% பிஸ்னஸ் சக்ஸஸ் தான். அதிக மக்கள் நடமாட்டம் உள்ள ஏரியா தான் ஒரு நல்ல டீ கடை பிஸ்னஸ்க்கு பெஸ்ட் சாய்ஸ். அப்புறம் டீ கடை டேபிள் சேர்லாம் கொஞ்சம் வெளியே தெரிகிற மாதிரி போட்டிருக்கணும். கொஞ்சம் தூரத்தில் அந்த பார்த்தாலே உங்களோட டீ கடை போர்டு தெரியணும். இப்படி சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே உங்களோட பிஸ்னஸ்க்கு ரொம்ப கை கொடுக்கும். ஆனால் நிச்சயமாக நீங்கள் உங்களோட டீ கடைக்கு பெரிய ப்ரமோஷனல் வேலைகள் எல்லாம் எதுவும் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லைங்க. காரணம், உங்கள் டீ கடையை தேடி வர்றவங்க வேல்யூ ஆடட் சர்வீசஸ் எதுவும் எதிர்பார்த்து வர்றதில்ல. அவங்க வர்றது வெறும் டீ குடிக்க தான். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த டீ கடை பிஸ்னஸ்க்கு ஃப்ரான்ச்சைஸி எடுக்கலாமா? அப்படி எடுத்து பண்ணினா லாபமா நஷ்டமா? உங்களுக்கு தெரியுமா, இந்தியன் டீ போர்டு, அதாவது இந்திய தேயிலை வாரியத்தோட 2018 அறிக்கையின்படி இந்தியாவில் உள்ள மொத்த குடும்பங்களில் சுமார் 88% பேர் தேயிலை நுகர்வதாக அறிவிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த மக்கள் தொகை கண்ணோட்டத்தில் பார்த்தா சுமார் 64% இந்தியர்கள் தொடர்ந்து தேநீர் குடிக்கிறாங்க. அதாவது சில பேர் காலையில் மட்டும் டீ குடிப்பாங்க, சில பேர் ஒரு நாளைக்கு 2 டீ 3 டீன்னு இப்படி மாறுபட்ட எண்ணிக்கையில் டீ குடிக்கிறவங்க இருக்காங்க. 2022 மட்டும் இந்தியாவில் 1.16 பில்லியன் கிலோகிராம் டீ பவுடர் நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோம். அதாவது அவ்வளோ டீ தூள் பயன்படுத்தி டீ குடிச்சிருக்கோம். சரி, இந்த டேட்டா எதுக்காகன்னு பார்க்குறீங்களா? இந்தியாவில் டீ குடிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது நம்மள பல பேரோட அன்றாட வாழ்க்கையில் ஒன்றோட ஒன்றா கலந்த ஒரு வாழ்வியல் பழக்கம். கல்யாணத்துக்கு பொண்ணு வீடு பார்க்க வந்தவங்களுக்கு பொண்ணு கையில் டீயை கொடுக்க சொல்லுவாங்க. இதை நம்ம நிறைய பார்த்துருப்போம். யாராவது பசிக்கு காசு கேட்டால் ஒரு டீ குடிக்க காசு இருந்தால் கொடுங்கன்னு கேட்பாங்க. ஒருத்தவங்க கிட்ட சுத்தமாக பணம் இல்லைன்னு சொல்கிறதா இருந்தால் ஒரு டீ குடிக்க கூட காசு இல்லைன்னு சொல்லுவாங்க. சமையலை பற்றின அடிப்படையை கேட்குறதா இருந்தால் முதல்ல உனக்கு டீ போட வருமானு தான் கேட்பாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். மொத்தத்தில் டீ அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோட அடிப்படையில் ஒன்றோட ஒன்றா கலந்த ஒரு விஷயம். இதை வைக்கிறதுக்கு ப்ரொமோஷன் தேவையில்லை. முன்னாடி சொன்ன மாதிரி சரியான இடத்த தேர்வு செய்யிட்டாலே உங்களோட பிஸ்னஸ் முக்கால்வாசி வெற்றி அடைஞ்சாச்சுன்னு முடிவு பண்ணிக்கோங்க. சராசரியாக டீ கடையில் எவ்வளோ லாபம் வரும்? முதல்ல ஒரு டீக்கான செலவை பார்ப்போம். 30 ml பாலுக்கு ₹1 செலவு, 2.5 கிராம் டீ பவுடருக்கு 75 பைசா, 10 கிராம் சர்க்கரைக்கு 50 பைசா, 4 கிராம் டீ மசாலாவுக்கு 30 பைசா. இந்த கணக்குப்படி பார்த்தாலோ இல்லை நீங்கள் உங்களோட செலவை இன்னும் கூட்டினா கூட ஒரு டீக்கான செலவு ₹3.50 இருந்து அதிகபட்சம் ₹5 வரைக்கும் போகலாம். ஒரு சாதாரண டீயோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ₹8 ₹10 மார்க்கெட்டில் விற்கிறாங்க. அதில் நிறைய அந்த டீ இந்த டீன்னு சொல்லி டீயோட விலை ₹15 ₹20 கூட விற்கிறாங்க. சரி, எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பாதிக்கு பாதி லாபம் தான். இது ஒரு பொதுவான டீ கடையோட லாப கணக்கு. அப்போது இதுக்கு எதுக்கு ஃப்ரான்ச்சைஸி எடுக்கணும்? ஒரு டீ கடைக்கு எதுக்கு வர்றாங்கன்னு தெரியுமா? வெறும் டீ குடிக்க தான் வர்றாங்க. அப்போ மற்ற கடைகளுக்கு மட்டும் எதுக்கு வர்றாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கலாம். சரிதான். ஆனால் வேறு எந்த ஒரு ப்ராடக்ட்டும் இப்படி பெரும்பாலானவங்களோட லைஃப் ஸ்டைலோட ஒன்றி போன ஒரு ப்ராடக்ட் கிடையாது. ஒரு டீ கடைக்கு நீங்கள் இன்டீரியர் பற்றி கவலைப்பட தேவையில்லை, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பற்றி கவலைப்பட தேவையில்லை, பல நேரங்களில் டேஸ்ட்டை பற்றி கூட யாரும் கண்டுக்கிறது இல்லை. 2 நண்பர்கள் வழியில் சந்திச்சுக்கிட்டா உடனே சொல்கிறது, வாங்க ஒரு டீ சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம்னு தான். அது எந்த பிராண்டுன்னு யோசிக்கிறது இல்லை. பக்கத்தில் எந்த டீ கடை இருக்கோ அந்த கடைக்கு தான் போவாங்க. ரொம்ப பசிக்குது, பக்கத்தில் எதுவும் ஹோட்டல் இல்லைனா கூட ஒரு டீ. தொலைதூர பயணம், வழியில் பஸ்ஸை நிறுத்தினா ஒரு டீ. நைட் டியூட்டி பார்க்குறீங்க அப்படின்னா நடுவில் ஒரு டீ. பெரும்பாலும் உட்கார்றதுக்கு இடம் இருக்கான்னு கூட யாரும் கவலைப்படுறதில்ல. இன்றைக்கும் நிறைய பேர் டீ கடைக்கு வெளியில் நின்று டீ குடிக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நீங்கள் உங்களோட முதலீட்டை உங்களோட டீ கடை பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுல முதலீடு பண்ணுங்கள். ஃப்ரான்ச்சைஸில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. 3 லட்சம் 5 லட்சம்னு கட்டி நீங்கள் டீ கடை வச்சாலும் அங்கே வர்றவங்க அதே டீ குடிக்க தான். நீங்கள் எந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுத்தாலும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். தினமும் ப்ராஃபிட் ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்கும், இல்லைனா ராயல்ட்டி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஃபேன்சியாக ஒரு டீ கடை வச்சாலும் பக்கத்தில் ஒரு சின்ன சாதாரண டீ கடை வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பெரும் போட்டியாக வந்துடும். உங்களை விட அந்த சின்ன டீ கடையில் லாபம் அதிகம் சம்பாதிக்க முடியும். அதனால் உங்களோட முதலீட்டை உங்கள் தொழிலை பெருக்கிறதுக்கு பயன்படுத்துங்க, உங்களோட தொழில் விரிவாக்கத்துக்கு பயன்படுத்துங்க. டீ கடை கூட வேறு என்னெல்லாம் சேர்த்து விற்றா உங்களோட தொழிலை இன்னும் பெருக்க முடியும்னு பாருங்கள். அதில் உங்கள் முதலீட்டை போடுங்க. டீ கடை எப்படியும் லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ்ன்னு தெரிஞ்சு தான் நிறைய பெரிய நிறுவனங்கள் இந்த ஃப்ரான்ச்சைசி நெட்வொர்க்கை ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட பிராண்டை உங்களோட முதலீடு உங்களோட உழைப்பின்னு பயன்படுத்தி அவங்களோட பிராண்டை டெவலப் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறதுக்கு என்ன தேவை? எந்த ஒரு தொழிலையும் ஆரம்பிக்க காரணம், நோக்கம் எல்லாமே லாபம் சம்பாதிக்கிறதுக்காக தான். அதுக்கு முக்கியமான தேவை முதலீடுனா கூட டீ கடை பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கூடுதலான தேவை இருக்குது. அது மனோபலம். இவ்வளோ படிச்சுட்டு டீ கடை வச்சா பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க?
கௌரவம் என்ன ஆகுறது? இன்னும் நம்ம ஊரில் இப்படி சிந்திக்கிற தனிநபர்களாக இருக்கட்டும், குடும்பங்களாக இருக்கட்டும், நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. இப்படி இதை ஒரு கௌரவ குறைச்சலாக நினைக்கிற விஷயத்த தொழிலுக்கான ஒரு இடைவெளியாக பார்த்த நம்ம பக்கத்து மாநிலம் கேரளாவை சேர்ந்த நிறைய மலையாளிகள் தமிழ்நாட்டில் தலைமுறையாக டீ கடை தொடங்கி அதை சார்ந்த இன்னும் வெரைட்டியான பிஸ்னஸ்ன்னு சொல்லி இன்றைக்கி சென்னை மாதிரியான பெருநகரங்களில் ஒரே முதலாளிக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குங்க. லாபத்தை கொட்டி கொடுக்குற பிஸ்னஸில் டீ கடையும் ஒரு முக்கியமான பிஸ்னஸ் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கடைசியாக இந்த ஃபோட்டோ ரொம்ப வருஷமாக சமூக வலைத்தளத்தில் உலாவிட்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அதாவது நிலாவில் ஒருத்தர் டீ கடை வச்சுருக்கிற மாதிரி. அந்த டீ கடையில் மலையாளத்தில் எழுதியிருக்கும் இந்த படம் எதை உணர்த்துதுன்னா, மனுஷன் எந்த மூளைக்கு போனாலும் அங்கே ஏற்கனவே ஒரு மலையாளி டீ கடை வச்சிருப்பார் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். இது அவங்கள கிண்டல் பண்ணுறதுக்காக இல்லைங்க, மலையாளிகளோட உழைப்பும் டீ கடை தொழிலில் கிடைக்கிற லாபத்தையும் உணர்த்துறதுக்காக தான். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.